மகளிர் கேரளா லாட்டரிக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே பார்த்தி நம்ம 13/5/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். மறுபடி 12ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 927 அடிச்சிருக்கீங்க. நம்ம நேற்று எதிர்பார்த்த நம்பர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு எடுத்திருந்தோம். 7 அல்லது 5 கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம 5ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பருக்கு நமக்கு சி போர்டில் ஒரு நல்ல ஒரு வினிங் கிடச்சிருக்கு. அடுத்தபடி நம்ம பி போர்டு சி போர்டுக்கு நம்ம 8-4 கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி 8-4 நமக்கு கனெக்ட் ஆகலை. சி போர்டுக்கு 4 வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நமக்கு சி போர்டில் 7ஆம் நம்பர் அடிச்சிருக்கீங்க. ஓகே வாங்க நம்ம 13ஆம் தேதிக்கு ஒரு நல்ல ஒரு கணிப்பு தான் ஈடுவதற்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டியர் வச்சுன நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 99 44 31 13 27 கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். கிட்ட 4 டிஜிட்டல் 120 ரூபாய்க்கு 5,50,000, 60 ரூபாய்க்கு 2,50,000, 30 ரூபாய்க்கு 1,20,000 கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் 7 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,500 கொடுக்குறாங்க. 2 டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 100. பதிவுக்கான கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 3-5 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 574 இந்த 574 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். 574 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 924 போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? 924 போட்டு எடுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல் 2 நம்பரை நோட் பண்ணிக்கணும். இதில் கிடைச்ச நம்பர் 4 6 கிடச்சிருக்கு. 4 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 574 வச்சடி நமக்கு 4 6 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு அடுத்த ரிசல்ட் 0-16. இந்த 0-16 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 0-16 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 924 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 5-0 கிடச்சிருக்கு. 5-0 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 0-16 வச்சு எடுக்க நமக்கு 5-0 கிடச்சிருக்கு. இல்லை 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் 0-41. இந்த 0-41 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 0-41 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6-7 கிடச்சிருக்கு. 6-7 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 0-41 வச்சு எடுக்க நமக்கு 6-7 கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 927 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 927 எஸ்என் ஆப்ஷன் 924 போடும். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 04 கிடச்சிருக்கு. 04 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 927 வச்சு எடுக்க நமக்கு 04 கிடச்சிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் மெத்தட் எடுத்திருந்தோம். 574 வச்சு எடுக்க நமக்கு 6, அடுத்தபடி நமக்கு 0, அடுத்தபடி நமக்கு 7 இந்த மாதிரி நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நானே பார்த்துருக்கீங்க ஒரு 0 அல்லது 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு மறுபடியும் சி போர்டு ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னொரு பேட்லேயும் நமக்கு 4ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 4ஆம் நம்பருங்கிறது வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் 4ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி மறக்காமல் உங்கள் கட்சிக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 574 வச்சு நம்ம எப்படி ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுக்கணும்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 574 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தோம்னா 572 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல்கூடி 2 நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். இதில் 1-7 கிடச்சிருக்கு. 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இதில் 574 வச்சு நமக்கு 1-7 கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-16. இந்த 0-16 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 0-16 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4-7 கிடச்சிருக்கு. 4-7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 0-16 வச்சு நமக்கு 4-7 கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் 0-41. இந்த 0-41 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 0
41 எஸ்என் ஆப்ஷன் 572 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 7 2ன்னு கிடச்சிருக்கு. 7 2 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 041 வச்சு நமக்கு 7 2ன்னு கிடச்சிருக்கு. இல்லை ரெண்டாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 927 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 927 எஸ்என் ஆப்ஷன் 572 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 2 3ன்னு கிடச்சிருக்கு. 2 3 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. ஏன்னா 927 வச்சு நமக்கு 2 3ன்னு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் பேட்டர்ன் வந்து எடுத்திருந்தோம். 574 வச்சு அடிக்கல நமக்கு 1, அடுத்து நமக்கு 4, அடுத்து 2 நமக்கு வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் மட்டும் நமக்கு வந்து 3 டேஸ் பாஸ் ஆகிருக்கு. 3 டேஸ் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகணும். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2 அல்லது 3 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். நம்மளே அப்படி இல்லாட்டி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு எடுத்திருந்தோம் ஓகேவா. ஏ போர்டு அல்லது சி போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 அல்லது 0 வந்து எடுத்திருக்கோம். இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரலாம். உங்கள் கணிப்பில் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அடுத்தபடி நம்ம வந்து பி போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 அல்லது 3 தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஓகேவா. நீங்கள் அந்த கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸில் எடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கெஸ்ஸியாக மட்டும் பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 4 வரனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 42 43 ஓகேவா. இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் 42 கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். உங்கள் கணிப்பில் அந்த 42 வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 2 0 3 வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸ் 2 நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர்ஸ் 2ஆம் நம்பர் 42 வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கும். வந்தால் டைப் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். பண்ணிங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 927 ஓகேவா. 927க்கு பார்த்தீங்கன்னா திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 4 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சி போர்டில் 2 7 9 கொடுத்துருக்காப்புல. அதில் வந்து சி போர்டு பொறுத்தவரைக்கும் ஒரு 7ஆம் நம்பர் சூப்பராக வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டு அண்டு சி போர்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. மேட்ச் பண்ணியிருந்தா இன்றைக்கி ஒரு ஏசி நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருப்பாப்புல. அடுத்தது விஎன் மேடை வந்து 9 போட்டு எடுத்துக்காப்புல. ஆனால் அன்றைக்கி வந்தது 927க்கு 5-1 இன்றைக்கி வந்து கனெக்டாகல. எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா 1 0 9 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 9ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி அஜய் அவர் பார்த்தீங்கன்னா 27 கொடுத்துருக்காப்புல. அன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 927க்கு அவர் ஏபி கொடுத்துருக்காப்புல. ஆனாலும் ஒரு தரமான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. சிங்கிள் நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் பிசி வந்திருக்கு. ஆனாலும் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான். அடுத்தபடி சரண்யா தேவி அவங்க பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 2 கொடுத்துருக்கீங்க. ஆல் போர்டுக்கு 3 2. இதில் வந்து பி போர்டில் 2. ஆனாலும் ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்கீங்க. அடுத்து பாபுஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 7 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு சூப்பராக நீங்கள் கொடுத்துருக்காப்புல. அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 2 கொடுத்துருக்காப்புல. இதில் 2 நம்பருமே நீங்கள் வந்து சூப்பராக ஹிட் ஆகிருக்கு. நம்மளே ஆல் போர்டுக்கு 2 7 நீங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு நீங்கள் வந்து கொடுத்துருக்காப்புல. உதயா பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் தான் கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிங்கிள் நம்பர் தான் கொடுக்குறீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா நீங்கள் ஒரு அருமையான ஒரு பீஸாக எடுத்துருக்கலாம். அடுத்தபடி குமரேசன் மணி அவங்க பார்த்தீங்கன்னா பிசி 72 கொடுத்துட்டாப்புல. 27 போட்டிருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு தரமான ஒரு நீ தான் நம்ம சேனலில் ஒரு அருமையாக இருக்கும். அடுத்தபடி தேவிராஜா பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 கொடுத்துருப்பாப்புல. சிங்கிள் ஷாட்டில் சூப்பரான ஒரு வினிங் கொடுத்துருப்பாப்புல. நம்மளே சிங்கிள் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 7 கொடுத்துருக்கீங்க. ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கீங்க. சரண்யா தேவி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 2 எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா 9 நம்பர் தான் எனக்கு யாரும் அதிகமாக எதிர்பார்க்கல. 50 திருவங்கடம் 3 மட்டும் தான் எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு கணிப்பு கொடுத்துருக்கீங்க. ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கை பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க. மீனமனைக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்புடன் நம்ம வந்து சந்திப்போம் ஓகேவா.